முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு உடல் தற்போது ஆம்புலன்ஸில் ஏற்றப்படுகிறது. செந்நிறம் தரித்த ஆடையை உடுத்திய கம்யூனிஸ்ட் தோழர்கள் நல்லக்கண்ணுவின் உடலை தோளில் சுமந்து ஆம்புலன்ஸில் ஏற்றுகின்றனர். நல்லக்கண்ணு உடல் மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக தானமாக வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல் தற்போது சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் இறுதி அஞ்சலி செலுத்திய நிலையில் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது தன் வாழ்நாள் முழுவதும் எளிய மக்களுக்காகவும் தொழிலாளர்களின் நலனுக்காகவும் வாழ்ந்த நல்லக்கண்ணுவின் உடல் இதோ ஆம்புலன்ஸில் கிடத்தப்பட்டிருக்கிறது. சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட இருக்கிறது.
வாழ்வில் போராட்டம் என்பதை போராட்டமே வாழ்க்கை என கடைசி வரை அன்போடு அரவணைத்தவர் தோழர் நல்லக்கண்ணு. எண்ணி சொல்ல ஒன்றா இரண்டா நல்லக்கண்ணுவின் பயணம். ஆங்கிலேய எதிர்ப்பு உள்ளிட்ட சோழ எதிர்ப்பு தினம், விவசாய உரிமை, நில உச்சவரம்பு மசோதா, நில மீட்பு, சாதி ஒழிப்பு என பல சுவடுகளில் இவருடைய போராட்டம் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது. பார்ப்பதற்கு சாந்தமானவர், களத்தில் கடும் போராளி, கடுஞ்சொல் பேசாதவர், கம்யூனிஸ்டுகளின் அடையாளமாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர் நல்லக்கண்ணு. அவரது இறுதி ஊர்வலம் தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகமான பாலன் இல்லத்தில் நல்லக்கண்ணு உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இறுதி அஞ்சலி செலுத்தினார். செவ்வணக்கம் செவ்வணக்கம், தகைசால் தமிழருக்கு செவ்வணக்கம், வாழ்நாள் போராளிக்கு செவ்வணக்கம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முழங்கி தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தினார். அதன் பிறகாக நல்லக்கண்ணு உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை செய்யப்பட்டது. தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நிர்வாகிகளின் செவ்வணக்க முழக்கத்தோடு நல்லக்கண்ணு உடல் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு இறுதி ஊர்வலமாக சென்னை மருத்துவக் கல்லூரி நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. எளிமை என்ற சொல்லை அதைவிட எளிமையாக வாழ்ந்து காட்டியவர் நல்லக்கண்ணு. குடும்பம் உறவு கடந்து என் நாடு என் மக்கள் என்று உறவை பேணி காத்து மக்களுக்காக வாழ்ந்தவர் நல்லக்கண்ணு. அவருடைய இறுதி ஊர்வலம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசு கௌரவமோ, கட்சி கொடையோ, சுற்றமும் நட்பும் பகிர்ந்த நிதியோ, அவை அனைத்தையும் மக்களுக்கே என அர்ப்பணித்து அமைதியாய் புன்னகைத்து நகர்ந்தவர் ஐயா நல்லக்கண்ணு. தேர்வு செய்த கொள்கை மட்டுமே இடதுசாரி, அதில் நல்லக்கண்ணு பதித்த பாதச்சுவடு எப்போதும் இடது வலது இன்றி அடித்தட்டு மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தவர் முதுபெரும் அரசியல் கட்சி தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள். தற்போது அவருடைய இறுதி ஊர்வலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிவப்பு நிற ஆடை தரித்து தோழருக்கு செவ்வணக்கம் என முழங்கி இறுதி ஊர்வலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது.
உழைப்பும் உரிமையும் மறுத்து போராட்டமும் நீதியும் வெல்லும் ஒவ்வொரு நிகழ்விலும் நல்லக்கண்ணு ஏந்திய செந்தி நல்லக்கண்ணு பெயர் சொல்லி எப்போதும் சுடர்விட்டு அணையாது எரியும் எப்போதும்.